எங்க ஈரான்ல போடுற சினிமா அப்படியே தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்து அதுக்கு விளம்பரமும் போடுறாங்க. அதுக்கு விளம்பரம் ஈரானிய சினிமாக்களுக்கா, எந்த சினிமாக்களுக்கு? ஈரானிய சினிமாக்களுக்கு விளம்பரமும் போட்டுட்டு சவுதி போன்ற இறுக்கமான கட்டுப்பாடுடைய நாடுகள் இந்த மாதிரி தனி மனித சுதந்திரங்களை எல்லாம் அனுமதிப்பதில்லை. சினிமா இப்ப கூட அவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா? இந்த பேச்சை கேட்டா கூட நவீன அந்த விஷயங்கள் தெரியாம என்ன செய்யறாரு, பேசிக்கிறீங்க. சினிமாவுடைய தாக்கத்தை பத்தி இவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு தெரியாத இளைஞர்கள் எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறாங்களா? சினிமாவோட தாக்கத்தை பத்தி தெரியாத என்னன்னு சொல்லி. ஆனா அப்படியே பேசி 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 இப்ப இலங்கையில புதுசா ஒரு விளம்பரம் வந்துச்சு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். என்ன விளம்பரம் தெரியுமா? நடிப்பதற்கு நடிகைகள் தேவை, முஸ்லிம் நடிகைகள் தேவை, நடிகர்களும் நடிகைகளும் தேவை. நாலேஜ் பாக்ஸ் நடிக்கிறதுக்கு தேவையா? எனவே நல்ல திறமையான, நல்ல அதாவது எல்லா விஷயத்தையும் டேலண்டா செய்யக்கூடிய நடிகைகள் என்று மரியாதையா போடாம நடிக்கிறதுக்கு தேவை அப்படின்றது. முதலாவது எங்கிருந்து ஆரம்பிக்கணும் சொல்றவங்க, தண்ட மனைவி தண்ட மகள் இருந்து நடிக்க ஆரம்பிக்க வேண்டியதான். நல்ல ப்ரொஃபஷன் தானே. அங்கிருந்து ஆரம்பிப்பாங்களான்னு கேட்டா ஆரம்பிக்க மாட்டாங்க. யார் இதை பிரச்சாரம் செய்ய? அன்புள்ள சகோதரர், நடிப்பதற்கு தேவை என்று சொல்லி விளம்பரத்தை இலங்கையில போட்டு இந்த பெண்களை இன்றைக்கு பேசாம இருப்போம், நாளைக்கு ஒருத்தர் போய் 1-2 பேர் போயிட்டாங்க தெரியுதானே. இப்ப நடிச்சு வருது, கொஞ்சம் 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 கொஞ்சமா நடிச்சு வருது. இது நீங்க நினைக்கிறீங்களா 10-15 வருஷத்துல நம்ம இப்படியே உட்கார்ந்துருந்தவங்களே? அப்புறம் கேள்விப்படும் அவங்க நடிக்கிறாங்களா, நம்ம வீட்டு ரோட்ல கேள்விப்படும் இவங்க நடிக்கிறாங்க, அவங்களும் கொஞ்சம் நடிக்கிறாங்க போல. இவங்க 2 பேரும் நடிப்புல அவங்க தான் நல்ல நடிப்பு. அப்புறம் இஸ்லாமிய ஹோல் ஒன்று உருவாகும். உங்களுக்கு தெரியும், ஜமாத் இஸ்லாமுடைய அல்ஹஸ்னா சஞ்சிகையில இஸ்லாமிய அதாவது படஹோல் எப்படி இருக்கணும் ஒழுக்கம் கொண்டு வந்துச்சு. எப்படி இஸ்லாமிய சினிமா தியேட்டர் இருக்குது, அது எப்படி இருக்கணும் என்று சொன்னால் நடுவுல இது இருக்கணுமா, கேட்டன் விளங்கிட்டா? நடுவுல கேட்டிருக்கணும். இஸ்லாமிய தியேட்டர் எப்படி இருக்கணும் விளங்கிட்டா? நடுவுல கேட்டன் இருக்கணும். அவங்க அபாயோட இங்கில வாரதும் இங்கில இஸ்லாமிய தியேட்டர் அதுக்கான இது ஃபர்ஸ்ட்டுக்கு போடுவாங்க. என்ன தெரியுமா? உமர் முக்தார் அப்படி தான் போடுவாங்க. அதுக்கு பிறகு தான் படிப்படியா என்னது கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கிறது. அன்புள்ள சகோதரர், இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? இளைஞர்களை படிப்படி சைத்தானை பொறுத்த வரைக்கும் என்னது கொஞ்சம் கொஞ்சமா தான் பிடிப்பான். ஒரு 100 வருஷம் போகணும் அது வருவதற்கு. இந்த ஹோல் மாதிரி தான் அல்லாஹ் காப்பாத்தினாங்க. இந்த சமது மன்சூர் தாகிர் என்ற ஒரு ஹோல் இருக்குதானே, சமந்தா என்ன சமது மன்சூர் தாகிர் தான் அது. அந்த ஹோல் தான் நம்ம முன்னோர்கள் செய்து விட்டு அரிய சேவையில் உண்டது. அதை வச்சு இது மாதிரி ஒரு காலத்துல ஒன்று வருமா இருக்கும் விளங்கிட்டா? சமது மன்சூர் தாகிர் மாதிரி ஒரு 3 பேர் சேர்ந்து இவர்கள்லாம் சேர்ந்து ஒரு ஹோல் ஒன்று என்ன செய்வாங்க, போடக்கூடிய நிலைமை வந்தாலும் வரும். அப்பயும் நம்ம அப்ப இந்த மாதிரி இன்றைக்கே முடிக்கலன்னு வைங்களேன். இந்த பிரச்சாரத்தை நாங்க கொஞ்சம் நஞ்சமும் பேசலன்னு வைங்க, எப்பயோ ஹோல் கட்டி இருப்பாங்க. ஆனால் இந்த சமுதாயத்துக்குள் இந்த என்னது சொல்லலாம், முற்போக்கான வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு இந்த பிற்போக்கான வகாபிகளுடைய இந்த தடை தான் என்ன செய்யுது, பெரிய சிக்கலா இருக்குது. அன்புள்ள சகோதரர்களே, இப்ப நான் இங்க சொல்லக்கூடிய இந்த 2வது பகுதி நீங்க என்ன